இன்னைக்கு வீத லீடர்ஸ் சார்பாக அண்ணாமலை அவருடைய இயக்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய நாங்கள்லாம் இங்கே திருச்சியில் சங்கமித்து மாநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்கள், அதாவது இதில் உறுப்பினரான அத்தனை பேரும் சேர்ந்து இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதாவது ஒரு கலந்துரையாடல் மாதிரி. ஏன்னா எங்கெங்கே யார் யார் இருக்காங்கன்றது தெரியல. ஏற்கனவே 20 லட்சம் உறுப்பினர்கள் கடந்து போயிருக்கு. பட் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் இன்னும் அவர்களுக்கு சில பேருக்குலாம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சவங்க உறுப்பினர் ஆகிட்டாங்க. செல்ஃபோனில் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக இங்கே அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக இந்த கூட்டம் நடத்துகிறோம். பெண்கள், குழந்தைகள் என்ன எல்லாருமே ஆர்வமாக தலைவர் அண்ணாமலை அவர்களை ஏற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த கூட்டம். எல்லாருக்கும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த மாத இறுதிக்குள் 1 லட்சம் பேரை நாங்கள் திருச்சி மாநகரிலிருந்து மட்டும் உறுப்பினராக இதில் சேர்க்கணுன்றது எங்களுடைய நோக்கம். அந்த மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லணும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, அண்ணாமலை இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, அதுல பிஜேபியில இருந்து இருக்கிறவங்க தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அதிமுக, திமுக இந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய அனுபவங்கள்லாம், எந்தெந்த இயக்கத்துல இருந்து வந்தாங்கன்றதெல்லாம் இங்க விலாவரியா அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இங்க ஒன்லி அவர் பிஜேபி வச்சு மட்டும் வந்தாங்க, அண்ணாமலை அவங்க மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்கலாம் இங்க யாரும் கிடையாது. அவரை பத்தி பிடித்தவங்க இங்க பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற காவலர் 1988 பணியில் அமர்த்தப்பட்ட காவல்துறையில பணியாற்றி கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றவங்க மட்டும் 30 பேர் அந்த சங்கத்தோட இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க. ரஜினி ரசிகர் மன்றத்துல இருந்து வந்திருக்காங்க, மக்கள் இயக்க கட்சியில இருந்து வந்திருக்காங்க. இது மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்கள் கூட அண்ணாமலைஜியோட தலைமை ஏற்று வந்திருக்காங்க. அதனால யாரும் பொய்யான சாயம் பிஜேபி காரங்க மட்டும்தான் அண்ணாமலை பின்னாடி நிற்கிறாங்கன்றது தவறான கருத்து. பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர், டாக்டர்ஸ், அது மாதிரி படித்த இளைஞர்கள், படித்த பட்டதாரிகள், படித்து வேலை செய்து ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள்னு எல்லா படித்தவங்கள. ஏன்னா இன்னைக்கு படிப்புன்றது கிட்டத்தட்ட 80% வந்துருச்சு. 1950களில் படிக்காதவர்கள் நிறையான்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2025ல் 80% ஆஃப் பீப்புள்ஸ் படிச்சவங்க எல்லாம் ஒரு தலைமை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது அண்ணாமலை அவர்களைத்தான்.